பள்ளி பருவம் முதல் வகுப்பு, அந்த குழந்தைக்கு முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புன்னு இப்படி போகுது. 3ஆம் வகுப்புலலாம் பார்த்திங்கன்னா, அந்த அந்த குழந்தை ஃபஸ்ட்டு முதல் பாகத்தில் வந்து குழந்தைன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை வந்து அந்த பையன் 3ஆவது வகுப்புலலாம் படிக்கிறான், நல்லா படிக்கிறான். அவனோட படிப்பு வேறு எந்த குழந்தைக்கும் வரல. அந்தளவுக்கு படிப்பு, எழுத்து எல்லாமே நல்லா இருக்குது. அவன் தலையெழுத்தும் அப்படி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் தலையெழுத்து எப்படி போகுதுங்கிறது அடுத்தடுத்து சொல்லலாம். 3ஆம் வகுப்பு, அப்புறம் 4ஆவது, அப்புறம் 5ஆவது. 5ஆம் வகுப்புலலாம் அந்த அவனோட படிப்பும் எழுத்தும் ரொம்ப அழகாக இருக்குது. படிப்பும் நல்லா படிக்கிறான். அப்புறம் வந்து அந்த தெருவில் வந்து அவனோட ஏரியாவில் நண்பர்கள்னு இருப்பாங்கள்ல, சின்ன வயசுலேருந்து நண்பர்கள் கூட்டம் அவனுக்குன்னு உருவாகுது. ஒரு 10, 12 பேர் ஒரே தெருவில் வசிக்கிறவங்க, பக்கத்து பக்கத்து வீட்டு எல்லாம் சேர்ந்து விளையாடுறது. இப்படி ஒரு இணை பிரியாத ஒரு நண்பர்கள். காலையில் பள்ளிக்கூடம் போகிறதும், மாலையில் விளையாடுவதும் அவனுக்கு வந்து ஒரு அதுதான் பொழுதுபோக்கு. டியூஷன் அவங்க வீட்டில் சேர்க்குறாங்க, டியூஷன் படிக்க வைக்கிறாங்க. 5ஆவது படிக்கிறான், திரும்ப வந்து 6ஆவது போகணும் அடுத்த வருஷம். அதான் மேல்நிலை பள்ளிக்கு மாறணும், அதனால் டியூஷன் சேர்க்குறாங்க. டியூஷன் சேர்த்தாலும் அவன் படிப்பு நல்லாவே இருக்குது.